வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு வண்டியே விடிய அங்கே போயிட்டு தோட்டம்லாம் என்ன எப்படி கிடக்குது என்ன ஏதுன்னு வேற தெரியல. அதுவே எனக்கு ஃபுல்லாக ஒரே நினப்பா கிடந்துச்சு. ஏனே நீ அந்த தோட்டத்தை விட மாட்டேன், அந்த தோட்டமும் உன்னை விடாது பார்த்துக்க. கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருனே, சும்மா அதை இதுன்னு இழுத்து போட்டு தலையில ஏத்திக்காம. அட அதுக்கு சொல்லலையா, என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் அது கூடயே இருந்துட்டேன்ல, அதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு நானும் கொஞ்சம் பழகணும்ல. என்னதான் உங்க அண்ணி அப்புறம் உமா அம்மான்னு எல்லாரும் போய் பார்த்தாலும் நான் போய் ஒரு எட்டு போய் நம்ம நிலத்தை பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இல்லைன்னா அதே ஒரு நினப்பா கிடக்கும். அதுவும் சரிதான், நான் இப்பயே உன்னைய கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கையோட பார்த்தோமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனோமான்னு இருந்தா தான் நீ வருவ. இல்லையா நாங்க வீட்டுக்கு போயிட்டு நீ இங்க வந்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது ராத்திரி முழுக்க கடையை இங்கேயே கடந்து ஒரு வழி ஆகிட்டு தான் வருவ. வீட்லயும் கஷ்டப்பட்டுட்டு கடையிலயும் வந்து கஷ்டப்பட்டுட்டு போய் காட்டுலயும் கஷ்டப்படுவேன். என்னடா பண்றது, அப்படியே பழகிருச்சு. என்னடா நிரஞ்சன் மாதிரியே இருக்கு, யாரும் இங்க நிக்கிறதுன்னு பார்த்தேன். நீங்க என்ன இந்த பக்கம்? இல்லைங்க, இங்கே மெக்கானிக் ஷெட் ஒன்று லீஸ்க்கு வருதுன்னாங்க. அதான் சரி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். என்ன மெக்கானிக் ஷெட் லீஸுக்கு வருதுன்னா அப்ப வாங்க போறீங்களா? அட நீங்கள் வேற, கையில் இப்போ 1,00,000 இருக்கு. அவன் என்னமோ தெரியல, நம்மளை பார்த்தா பணக்கார மாதிரி எதுவும் தெரியுமா தெரியல, 5,00,000 வேணுன்றான். 5,00,000க்கு நான் எங்கே போகிறது? அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிற கஷ்ட சூழ்நிலைக்கு நான் 5,00,000 புரட்டி அதை கொடுத்து அதை கடையை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கடனை அடைச்சி அதெல்லாம் நடக்கிற காரியமா? 5 லட்சமா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும்ல. அதெல்லாம் பொதுவான போக்குவரத்து இடம்தான். வருமானம்லாம் நல்லா வரும். ஒரு நாளைக்கே 2,000 3,000 நமக்கு லாபம் மட்டுமே நிற்கும். இருந்தாலும் நமக்கு கையில் இப்போதைக்கு காசு இல்லைங்க. அதுவும் இல்லாமல் அக்காவோட கல்யாணத்துக்கே அப்பா அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணார். அந்த கடன் அடிக்கிறதுக்கு அப்பாவுக்கு துணையாக நான் இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நான் வேற கடை வைக்கிறேன் 5,00,000 வாங்கி கொடுங்க அப்படி இப்படின்னு அவங்களையும் சிரமப்படுத்த வேண்டாம். சரி, நமக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு அமையல, விடுங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல நம்ம இன்னும் நல்ல தொழிலை கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு அமையும்னு யோசிக்கிறேன். பாருங்க, வாய்ப்பு என்னைக்கும் ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை அப்படியே தக்க வச்சுக்கணும். வாய்ப்புல இருக்க கஷ்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறமேட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க, காசு இருந்தா வாங்கி போட போறேன். சுத்தமா இல்லைங்க, 1,00,000 தாங்க வச்சிருக்கேன். அப்பா அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாதா? எங்க அப்பா இப்போ டியூ கட்டுறதுக்கு அக்காவுக்கு கல்யாண கடன் வாங்கினதுலேயே இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அதில் போய் நான் அப்பாவை மறுபடியும் எங்கே போய் சிரமப்படுத்துறதுன்னு யோசிக்கிறேன். வேற யார்கிட்டயாவது? எனக்கு யாருங்க தெரியும், என் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஆனால் ஓனர் என்ன நினைப்பாரு, என் தொழிலை விட்டுவிட்டு நீ எனக்கு போட்டியாவே இன்னொரு இடத்துல போய் தொழில் அமைக்கிறியா அப்படின்னு நினச்சி அவர் ஒரு மாதிரி நினச்சிக்க போறாரு. அதான் ஒரே யோசனையாக கிடக்கு. சரி, இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஏங்க நீங்கள் இது எதுவும் தரப்போறீங்களா? அட, உங்களுக்கு எவ்வளோ வேணும்? அதாங்க சொன்னேன்ல, 5,00,000 அதில் 4,00,000 தேவைப்படும். 4 லட்ச ரூபா போதுமா? இல்லை அந்த ஜாமான்லாம் வாங்கணும்ல, அதுக்கெல்லாம் தனி காசா? இல்லை, அந்த ஷெட்லேயே எல்லா பொருளுமே இருக்கு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. காசை கொடுத்தோம்னா போதும். நமக்கு அங்கே ஜாமான்லாம் எல்லாமே இருக்கு. என்ன, நமக்கு இந்த லிக்விட் ஐட்டம் ஏதாவது முடிஞ்சதுனா தான் அந்த கிரீஸ் அது இதுன்னு வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே இருக்குங்க. ஓஹோ, சரி, அப்போ பார்க்கலாம். நீ என்னத்தை பார்க்கறது? பார்க்கலாம்னா பார்க்கலாம். நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துருங்க, சரியா? எங்க டெய்லியும் நான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியுமாங்க? வாங்கன்னு சொன்னா வாங்க. எதுக்குங்க? எல்லாம் காசுக்கு தான். ஏங்க, நீங்க எதுவும் தரப்போறீங்களா? ஆமாங்க, என்கிட்ட காசு இருக்கு, நான் தாரேன். அதுக்கப்புறம் நீங்க ஏர்ன் பண்ணோன்னே எனக்கு கொடுத்துருங்க. ஐயோ ஏங்க, நீங்களே கஷ்டப்பட்டு உங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சேர்த்துட்டு இருக்கீங்க. இதுல போய் எனக்கு அதை தந்துட்டு பின்னாடி நீங்க கஷ்டங்க, அதெல்லாம் வேண்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி நான் செலவு பண்ணிட்டு சேச்சா, அதெல்லாம் வேண்டாம். நாளை யார் என்னன்னு கூட தெரியாது. அன்னைக்கு நீங்களாம் என்னை காப்பாத்தலைன்னா இன்னைக்கு நான் என்ன கதி காலாயிருப்பேன்னு கூட தெரியல. அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கு நான் வந்தப்ப என்னை தங்கமா தாங்கினாங்க. எப்படியாப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கறதுல நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேங்க. எப்படியும் இப்போதைக்கு கொடுத்த காசை வச்சு தொழில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முன்னேறினதுக்கு அப்புறம் என்கிட்ட திருப்பி கொடுங்க. இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. வீட்டில் என்னங்க சொல்ல போறாங்க? அதுவும் இல்லாமல் நான் சும்மா தான் வச்சுருக்கேன். என்கிட்ட இருந்தால் அது பாட்டுக்கு பேங்க் லாக்கரில் அப்படியே தான் கிடக்கும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை உங்ககிட்ட கொடுத்தாலாவது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கல்ல. லாபம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நஷ்டம் எதுவும் ஆயிடுச்சுன்னா
பின்னாடி என்னால தர முடியாம இது போச்சுன்னா நீங்க எதையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி நெகட்டிவா திங்க் பண்றீங்க. ஆரம்பமே ஒரு வாய்ப்பு யாருக்கும் அமையாது. உங்களுக்கு என்னமோ அமைஞ்சிருச்சு. உங்க வீட்ல பேசுங்க. வேணா நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். வந்ததுக்கு அப்புறம் நான் கூட அவங்க கிட்ட சொல்றேன். இல்லைங்க, எங்க வீட்டில் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு எதுக்கு நம்ம பையனுக்கு போய் காசு தரேன்னு சொல்றான்னு. ஏங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படியாப்பட்டவங்களுக்கு சேர்த்துல நான் என்ன குறைஞ்சிட போறேனா? சரிங்க, நான் வீட்டில் எல்லாத்துட்டையும் பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். சரி, ஓகே. சரி, அப்ப நான் வரேன். அவங்களே டீ சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, எனக்கு டைம் ஆச்சு. ஹாஸ்டல்ல வேற இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னாங்க. அதனால நான் கிளம்பணும். ஓகே, பாய். ஓகேங்க. இங்கெல்லாம் பழகின பசங்க நமக்கு கஷ்டம்னு காசு கேட்டாலே கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. இந்த பொண்ணு அசால்ட்டா 4 லட்சம் நான் தாரேன்னு சொல்லுது. என்ன எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டீங்களா? எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆத்தடியாத்தா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கூட போகலையா? அப்படியே வந்துட்டீங்களோ? நீ உங்க வீட்டுக்காரெல்லாம் திருத்தவே முடியாது, நீ திருத்தவே முடியாது. வானே வேலை முடிஞ்சு வீட்டுல போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம்னா, ஐயோ காடுகிற என்னாச்சுன்னு தெரியல, காடு காடு காடுன்னு இந்தா கூட்டிகிட்டு வந்து நிக்க வச்சுட்டாரு. அவர் இப்பன்னு இல்லப்பா, எப்பயுமே அப்படித்தான். காடை பார்க்காம ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஏன்பா இதெல்லாம் கிடக்கட்டும். என்ன அந்த காஞ்சனா வீட்டுல அவ பிள்ளைக்கு தரட்டி சுத்தி இருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆமா ஆமாம்பா, அதெல்லாம் அரசல் புருஷெல்லாம் கேள்விப்பட்டேன். ஏண்டா ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கோம், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா? ஏமா அவங்கள காசு வச்சிருக்க பணக்காரவங்கம்மா, அவங்களாம் நம்மள போய் எதிர்பார்ப்பாங்களா? இவங்க அம்மா அப்பாவுக்காக சொன்னாலா இல்லையா அவ? அதெல்லாம் சொல்லி இருக்காங்க. அவங்களும் அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கிட்டு போய் சீரு சனத்தியெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க அக்கா தான் பாம்பாச்சு, நல்லா பாலை குடிச்சுப்புட்டு பாலை ஊத்துனவளே கொத்துன்ற கதையா கஷ்டப்பட்டு அங்க இங்க கடனை உடனே வாங்கிட்டு வந்தவங்கள பேசாத பேசி இந்தா அனுப்பி வச்சிருக்காளாம். என்னங்க சொல்றீங்க? உன் குடும்பத்துலதான் காசு பணம் வச்சிருந்தா அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டுல ஆடுவாங்க. உங்க அப்பா அங்க இங்கன்னு கடனை வாங்கியிருக்காரு. அதுவும் இல்லாம கடனை வாங்கி கஷ்டப்பட்டு துணி எடுத்து கொடுத்தா என் பிள்ளை 30,000 துணி போடுது, நீ என்ன 2,000 துணி எடுத்துட்டு வந்திருக்க, இதுக்கு அரி துணிக்கு கூட உதவாதுன்னு சொல்லி அம்புட்டு நக்கலா பேசியிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க அக்கா காரி நான் கொண்டு வந்த சீரு அப்படியே இதே நிறைஞ்சு கிடக்குது, நீங்க என்ன லாரியில கொண்டு வந்திருக்கீங்களா அப்படி இப்படின்னு நக்கல் பேச்சு பேசியிருக்கா. உங்க அக்காவும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் சப்போர்ட் பண்ணாம அவ பாட்டுக்கு இதை நீங்க செஞ்சதுக்கு செய்யாம இருக்கலாம், என் மானத்தை வாங்கணும்னா இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு திமிர் பேச்சு பேசியிருக்கா. இதெல்லாம் ஒரு நியாயமா? கஷ்டப்பட்டு செய்யறாங்க தானே, கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி வேண்டாமா அக்காவுக்கெல்லாம்? நன்றி கெட்ட குடும்பம், நன்றி கெட்ட குடும்பம். அதுவும் இல்லாம இவங்களுக்கு இதெல்லாம் ஜாஸ்தி, இதெல்லாம் கம்மி. இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னையெல்லாம் நக்கல் பேச்சு பேசினதுக்கு பாரு என்ன கதிக்கு அளவு பாருங்க. ஏற்கனவே அவன் மனசு நொந்து போய் கிடக்கா, இதுல நீ வேற ஏன்டா அப்படி வெந்த புண்ணுல வேலை பாய்க்கிற? அட இல்லம்மா, சொல்றேன், பெத்தவங்களோட கஷ்டம் பிள்ளைங்க பக்கத்துல இருந்து பாத்துருக்காங்க. அதுவும் பொம்பளை பிள்ளை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டும் அந்த பேச்சு பேசுறானா, அப்ப அவளுக்கு எல்லாம் எவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்கும் பாருங்க. சொன்னா எங்க கேக்குறாங்க, பட்டாதானே திருந்தணும். அதுவும் இல்லாம இந்த அம்மா நம்மள என்ன பேச்சு பேசுனுச்சு, அதுக்கெல்லாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். 1க்கு 3 பிள்ளைங்க பெத்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழறாங்க. என்ன பண்றது? ஏமா வாழ்ற காலத்துல நல்லது பண்ணணும், 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணமே இவங்க வீட்டுல யாருக்கும் இருந்தது கிடையாது. அப்புறம் எப்படி இருக்கும்? பழப்பு இப்படித்தான் சிரிப்பா சிரிக்கும். சரி விடுங்க தம்பி, அதை எதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உமா மனசு கஷ்டப்படுதுல்ல. கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? கஷ்டத்தை உணரணும் இல்ல. இந்த பாருடா, கோச்சுக்கிட்டு போற, ஏன்டா அப்படி பேசுற? என்னதான் இருந்தாலும் அது ஏன் மாமனாருமா, ஏன் அத்தம்மா, 4 பேர் சபையில வச்சு அவன் அந்த அளவுக்கு பேசியிருக்காளே, எனக்கு துடிக்காதா? சொல்லு பாப்போம். இந்நேரத்துக்கு என் வீடு விசேஷமா இருந்தா எனக்கு ஆகுதோ ஆவலியோ, ஏன் மாமன் அந்த ஆளு என்ன செய்யறதோ செய்யட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இவ அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டதும் இல்லாம அவளை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுறாளே, எவ்வளவு மனுஷியா இல்ல மனுஷியான்னு கேக்குறேன். விடுங்கப்பா, அவங்க பிள்ளைய வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்தந்த வழி வரும், அப்ப தெரியும். இதோடைய என் மாமனாரு மாமியாரு திருந்தினா சரி, எங்க திருந்துவாளுங்க? மறுபடியும் வேளாண் முருகமனை என்ன கதையாத்தான் இருக்கும். இவங்களுக்காக பறிஞ்சு போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் மூக்கடிப்பட்டு கிடக்கணும். ஏன்னா நான் பட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். இப்ப எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குறீங்க? அழாதீங்க. எப்படி ராசம்மா, எப்படி அழாம இருக்க முடியும்? இந்த 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்குறதுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் உனக்கே தெரியும்ல. அவன் கையில காலில் விழுந்து போய் தட்டாத வீடு இல்லை, கேட்காத மனுஷன் இல்லை, எல்லாரும் காலையும் கையில விழுந்து அம்பட்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி சீரை போய் செய்யறேன். இது எதுக்கு நீங்க செஞ்சீங்கன்னு கேட்கிறான். அவதான் பாம்பாச்சே, அவ வேலையை காட்டிட்டா. அதுதான் அவ வேலை நமக்கு தெரிஞ்சோம். நம்ம தான் அதை புத்தி கெட்டு போய் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டோம். விடுங்க, எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்ன இவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்களே, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் சொல்லு பாப்போம். அவ கஷ்டப்பட்டா,
16 வயசுல கூட்டிக்கிட்டு ஓடுனா அப்ப கூட நம்ம புள்ள போய் கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லி அவங்க 2 பேத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்பட்டு நல்லா பாத்துக்கிட்டேன். 3 வருஷம் 4 வருஷம் நம்ம வீட்லயே வச்சு அவங்களுக்கு நல்லது கெட்டது செஞ்சு எல்லாத்தையும் பண்ணினேன். அப்பெல்லாம் நான் நல்லவனா தெரிஞ்சேன். இன்னைக்கு அவங்க கையில 10 காசு வந்தோடனையும் நான் கெட்டவனா தெரியறேன்ல. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது ஏதோ புத்தி கெட்டு போய் அவள் அப்படி பேசிவிட்டா. அதுவும் இல்லாமல் அவன் புருஷனை நாத்தனார் அப்படி பேசினா அவளும் என்ன பண்ணுவா? அதனால எதுவும் பேசியிருப்பா. இல்ல ரசமா, நீ ஒவ்வொரு பிள்ளைங்க இப்படிதான் நீ சரியா கணிச்சு சொன்ன. நான் தான் கேட்காம விட்டுக்கிட்டேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லுவ பாரு, என்னங்க 1000 தான் பிள்ளைங்க இருந்தாலும் கடைசி காலத்துல நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, 15 நமக்கும் சேர்த்துக்கணும், நம்ம பேர்லயும் கடக்கணும்னு சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம ஒருவா கூட நமக்குன்னு அது உனக்குன்னு சேர்த்து வைக்காம மொத்தத்தையும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு கொடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்மள நெருக்கதியா நிக்கிறோம் பாத்தியா? அப்படி கடன்பட்ட அப்பனோட கஷ்டம் தெரியல. அவளோட சொந்த மந்தத்துக்கு முன்னாடி அவ பெருமையா நிக்கணும்ன்றது தானே அவளுக்கு யோசனையா தோணுது. ஏங்க அவ ஒரு பைத்தியக்காரிங்க, நினைச்சபடி பேசுவா. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க பழையபடி சகஜமா இருங்க. உங்களுக்கு என்னைக்கு நான் துணையா இருப்பேன். இல்ல ராசம்மா, எனக்கு யாரு நம்புறதுனே தெரியல. பெத்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. என்ன பெத்தவளோ என்னையே ஏமாத்திக்கிட்டு சொத்தை எழுதி பேரனுக்கு வைக்கிறான். மொத்தத்துல எல்லாரும் என்னை ஏமாளி கோமாளியா தான் பார்த்துருக்காங்க. அவங்க நலனை மட்டும்தான் என்கிட்ட இருந்து பார்த்துருக்காங்களே தவிர யாருமே என் மனசை பார்க்கல. விடுங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. அதை பத்தி பேசி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் நான் என்னங்க பண்ணுவேன்? இல்ல ரசம்மா, உனக்கு எது ஆனாலும் சரி, இல்ல எனக்கே எது ஆனாலும் சரி, உன்னைய விட்டு நானும் இருக்க மாட்டேன். என்னைய விட்டு நீயே இருந்துடாத. அதுவும் இந்த உலகத்துல இந்த பிள்ளைங்க உன்னைய பார்க்க மாட்டாங்க, என்னையும் பார்க்க மாட்டாங்க. போற மாதிரி இருந்தா 2 பேரும் ஒரே இதை போயிடணும். நான் இனிமே முடிவு பண்ணிட்டேன். இனி எந்த பிள்ளையா இருந்தாலும் பாரபட்சமே இல்லை. எனக்கு நான் உனக்கு நீ அப்படின்னு நமக்கு நம்ம மட்டுமே இதை வாழணும். பிள்ளைங்கன்னு வாழ்ந்த வரைக்கும் போதும். இனிமே நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அங்க இங்கன்னு கடனை வாங்கி வச்சிருக்கோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த கடனை அடிச்சிட்டோம்னா அப்புறம் நிம்மதியா 2 பேரும் போய் சேர்ந்துடலாம். அப்படி பேசாதீங்க, மனசு சங்கடமா இருக்கு. இல்லம்மா, இல்ல, முடிவு பண்ணிட்டேன். இனி பிள்ளைங்களாம் நம்மளை பார்க்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க காசு பணம்னு நல்லா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு பொருட்டா கூட தெரிய மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. நீ உனக்கு தான், எனக்கு நீ, அவ்வளவுதான். நமக்கு யாரும் வேண்டாம், யாருமே வேண்டாம்.